வருக. இந்த பதிவில் உங்களை மற்றவர்கள் எதனால் நினைத்து பார்க்கிறார்கள்? உங்கள் பேச்சு, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண் சார்ந்த கணக்கு வழக்குகள் சார்ந்த ஒரு ஆய்வு அல்லது உங்கள் மனநிலை, இதில் எதை வைத்து அவர்கள் உங்களோடு பழகுகிறார்கள், வேலை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் எந்த வகையில் திருப்தி அளிக்கிறீர்கள்? இதை பற்றி ஒரு சிறு கருத்துரு. பணமும் பேச்சும் கணக்குகளும் தலைமைக்கு அழகல்ல. ஆனால் தலைமை ஒரு நாள் மாறும், மறையும். அதனால் தலைமை விட்டு செல்லும் வழிகாட்டுதலும் அதனுடைய சிறப்புகளும் நிலைத்து நிற்கும். அப்படியாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்தில் எதையாவது விட்டு செல்லும் பொழுது, ஆஹா, அவர் அப்படி செய்தார், அதுதான் உங்களுடைய நிலையை பேசுமே தவிர, இவ்வளவு சம்பளம் வாங்கினார், இவ்வளவு செலவு செய்தார், இவ்வளவு கொடுத்தார், போனார், வந்தார் என்பது வேலைக்கு ஆகாது. பொறுத்து கொள்ள முடியாத நடத்தைகள், நான் என்ற எண்ணம் ஆகியன கொழுந்து விட்டு எரியும் பொழுது அதை நீங்கள் அணைப்பது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களையும் சேர்த்து காப்பாற்றுகிறது. அதை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? ஏனென்றால் நாம் அனைவரும் ஏதோ ஒரு வேலையை ஆரம்பித்தோம், கொஞ்ச நாள் அதை செய்தோம், செய்த பொழுது இப்படி அப்படி இருந்தது. பிறகு ஒரு 5 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலத்தில் நமக்கு ஒரு ஒரு அவ்வளவுதான், சரி நாம் இனிமேல் இப்படி செய்யலாம் என்றெல்லாம் தோன்றுகிறது அல்லவா? அது எப்படி வந்தது? இதை போல யாரேனும் சொல்லுவதனால் தானே வந்தது. இல்லை என்றால் எல்லோரும் எப்படி இருப்பார்கள்? அப்படி நாம் இருக்கக்கூடாதல்லவா? சரி, குறைவான வார்த்தைகளால் கருத்துக்களை கூற வேண்டும். ஏனென்றால் பேசி பேசி காதும் ஓட்டையாகிவிடும், வாயும் ஓட்டையாகிவிடும். அந்த அளவுக்கு பேசுதல் கூடாது. சரி, கவனமாக கேட்டு அதன் பின் சிறு இடைவெளியில் அதன் தெளிவான கருத்துக்களை அலசி பார்த்து கூற வேண்டும். நம்பிக்கையின் ஊற்றுக்கண்ணாக இருக்க வேண்டும் நீங்கள் சொல்லுவதும் கேட்பதும். இல்லை என்றால் அதில் சுய அறிவும் தன்னம்பிக்கையும் வளர்ப்பது இயலாது. முயற்சி செய்து பாருங்களேன். உடனிருப்பவர்களை நம்பிக்கையில் தளர்ச்சி காட்டினால் என்ன ஆகும்? அவர்களிடம் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். அவர்கள் வளர்ந்தால் தானே நாம் வளர முடியும். மற்றவர்கள் சொல்லாததை உன்னிப்பாக கவனியுங்கள். மிகப்பெரிய தலைவர்களுக்கு அதில்தான் சிறப்பு. அவர்கள் அர்ப்பணிப்பை அளவிட வேண்டும். ஒழுக்கத்தை கொண்டாடுங்கள். ஏதேனும் ஒன்றை நினைத்தால் மற்றவர்கள் அறியாத வண்ணம் செய்வது சிறப்பு. எல்லோரும் அறியும் வண்ணம் செய்தால் அதில் என்ன இருக்கிறது?